சிங்கக்கபியில் நான் கிடந்தேன். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன். அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன். அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை அணைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். Praise the Lord. எல்லாரும் ஆவியில் வர்ஷிப் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் மகிமையை சந்திப்போமா? ஆவிக்குள்ளே போயிட்டோம்னா, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே பாட ஆரம்பித்தோம்னா, நம்ம ஆவி மகிமையுள்ள ஆவியாக மாறி. அல்லேலூயா. என்ன பிள்ளைகளே, you have the God kind of spirit. தேவனுடைய ஆவியானது உனக்குள்ளே இருக்கிறார். விட்டு கொடுப்பேன் ஆவியான உனக்குள்ளே உலாவுறது நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. Praise the Lord. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும். எல்லாரும் கண்களை மூடி, யாரும் கண்ணை அக்கம் பக்கம் பார்க்காதீங்க, யாரும் வரட்டு உட்காந்து பார்க்காதீங்க. என்ன பிள்ளைகளை உனக்குள்ளும் ஆவியானவருக்குள்ள மாத்திரம் டச் இருக்கட்டும். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி, எந்த கண்மலையானவரே எல்லாரும் ஆவியிலே மாறும். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கைத்தட்டி, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யோஹோ, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து கைத்தட்டி பாடுவோம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை
சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோழி என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா That is power. அம்மான்னு சொல்லணும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ 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 வாரும் இப்போ 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 எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Hallelujah, 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 hallelujah. என்ன கையை உயர்த்தி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஓ இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஓ இப்போ வாரும் இறங்கி இப்போ வாரும் இப்போ இப்போ எங்கள் மத்தியிலே. இப்போ right now இப்போ வல்லமை இறங்குவதாக தேவனுடைய மகிமை ஆவியானவர். ஓ ராபா பாபா லாலா கதர பலதி ஆனியா இப்போ வாரும் ரிக்கா பாபா 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 சந்தல வதானியா விடாதீங்கம்மா. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் ஹalleluya. மத்தியிலே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்தி. ஜெய கிறிஸ்து லாலலா, லாலலலலலலா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை, தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை. எப்பா உன்னை கற்ற ஆவியில புதுப்பிக்கிறார். ஏதோ நடக்க போகுதுப்பா, உன் குடும்பத்துக்குள்ள ஏதோ நடக்க போகுது. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நான் புதுப்பிக்க போகிறேன். தேவனுடைய மகிமை இறங்கி பார்க்கிறேன். God will tell you, ஒரு புதிய ஆலமா மக்கரமா பாபா 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 ஓ ராமானா நகசலா ரபதானியாங்க. Hallelujah. Hallelujah. ஓ ராமானா நசலா பதானா பதானா கலா. அக்கினி இறங்குதுப்பா, தேவ அக்கினி இறங்குது. தேவ அக்கினி விடாத விடாத. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை. ஓ ராமா பாபா 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 வல்லமை இறங்கட்டும்பா. Yes Lord, yes Lord. தேவன் ஆவியை புதுப்பிக்கிறாரு. ஏதோ மாறுதல் குடும்பத்துக்குள்ள, வேலையில இப்போ ஒரு காட்சி. இன்னைக்கு கர்த்தர் மாத்துறாரு, இன்னைக்கு கர்த்தர் மாத்துறாரு, இன்னைக்கு கர்த்தர் மாத்துறாரு. God will renew your life. அப்பா, இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை மாற்றம், உன் வாழ்க்கை மாற்றம், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். ஹalleluya. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Hallelujah. 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 கருவிலே என்னை கண்டவர், கருவிலே என்னை கண்டவரே. கருவிலே கேள்காமி பஸ் கேள்காமி ஹோ ராமா பாலா. ஒரே ஒரு முறை பாடி வரும். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கருவிலே என்னை கண்டவரே, கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்த சந்த
ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரை நாம் நேசிக்கிறோம். ஆனால் அதை எதிர்பார்த்து அவர் நமக்கு எல்லாம் செய்யறதில்லை. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மளை நேசித்த தேவன், நம்ம கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்மளை தேர்ந்தெடுத்த தேவன். தேவன் நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கோம். அதனால தான் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். ஒரு மனுஷனையே இன்னொரு மனுஷன் அவன் நல்லா இருந்தால் தான் நேசிப்பான். அவன் தனக்கு அன்பாக இருந்தால் தான் நேசிப்பான். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் நம்மளாம் அப்படி தான் இருக்கோம். எதுவுமே நம்மகிட்ட எப்படி இருக்காங்களோ அப்படி தான் அடுத்தவங்ககிட்ட இருப்போம். ஆனால் நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கும் பொழுதே நம்மளை நேசிக்கிற தேவன். அதனால தான் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். நம்ம ஒன்று அன்கண்டிஷ்னலாக ஆண்டவரை நேசிக்கவே இல்லை. என்னை உண்டாக்கியிருக்காரு, எனக்கு எல்லாம் செய்கிறாரு, அதனால தான் நேசிக்கிறோம். நம்ம எதுவுமே செய்யலை, நம்ம எதுக்குமே தகுதி இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். இனியும் நேசிக்கணும், உங்களோடையே இருக்கணுன்றதுக்காக நான் ஏற்பாடையும் செஞ்சுட்டேன். இட் இஸ் அன் அன்கண்டிஷ்னல் லவ்.
அந்த அன்பு வந்துட்டு யாருக்குமே இருக்காது. எவ்வளோ நல்லவங்கன்னு இந்த உலகத்தில் சொல்கிறவங்க கூட அந்த அன்புக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கவே மாட்டாங்க. தேவ அன்புனா தேவ அன்பு தான். அதற்கு வந்துட்டு யாரையுமே ஈடு இணையாலாம் சொல்லவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் கடவுளை மாதிரி கடவுளை மாதிரிலாம் யாருமே நேசிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஒரு அளவுக்கு ஒரு நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னா அந்த தன்மை கூட எங்கே இருந்து வந்தது? ஆண்டவர்கிட்டருந்து வந்து ஒரு பகுதி தான். ஆண்டவரை போல் ஆண்டவர் மாதிரி தான் நேசிக்கணும். ஆண்டவர் மட்டும்தான் நேசிக்க முடியும். அந்த உலகத்தில் ஒரு மனுஷனாலையும் தேவனை போல நேசிக்கவே முடியாது. நான் நிறைய விஷயங்கள் நிறைய நேரங்களில் நான் வந்து என் கணவரோட நிறைய நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். காரில் போனேன் எப்போயும் அப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் வந்துட்டு அவங்கள மாதிரி கிடையாது. நான் வந்து எனக்கு டக்குன்னு கோவம் வரும். இன்னொன்று புரிஞ்சோன்னா ரியாக்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு புரிஞ்சாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. தனக்கு நடக்காத மாதிரியே தான் நடந்துக்குவாங்க. அப்போ நான் எப்போ பார்த்தாலும் சொல்வேன், அவங்கள மாதிரி நீங்கள் தான் இருக்க முடியும், என்னாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். தனக்கு பண்ணதை கூட தெரியாத மாதிரியே இருப்பாங்க. திருப்பி அவங்களோட போய் புதுசாக அப்படி அவங்க செஞ்சது மாதிரியே தெரியாமையே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி நிறைய காரியங்கள் அப்படி பேசும்போது சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவரை மாதிரி மாற முடியாது முழுசாக, ஆனால் ஆண்டவரை போல் நடக்கணும், முயற்சி பண்ணணும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான் விரும்புகிறார் ஆண்டவர். ஏன் மனுஷனாக வந்தார்னா மனுஷன் எப்படி இருக்கணுன்றதை காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். ஆனால் முழுமையாக இயேசு கிறிஸ்துவாக ஒரு ஆளாலையும் இருக்கவே முடியாது. ஆனால் இயேசுவை போல் வாழ முயற்சி பண்ணும். அதான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் முயற்சியில் தான் வாழ்ந்துட்டு போயிடுவோம். நிறைவு எங்கே தான் வரும்? முற்றுப்புள்ளி யார் தான் வச்சா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனுக்குலத்துக்கே ஒரு மாதிரி, ஒரே மாதிரி தான். அவரை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஆனாலும் தேவனை போல வாழ முயற்சிக்கணும். அவரை போல வாழணுன்றதுக்காக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினச்சிடுறாங்கன்னா, ரெண்டு விதமாக இருக்காங்க. ஒன்று, நீங்கள் இதுக்கு லூக்காவில் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பேசுகிறார் ஆண்டவர். பேசும்பொழுது அங்கே யார் இருக்காங்கன்னா பாவிகளும் இருக்காங்க, பாவிகள் ஆயக்காரர்கள், ரெண்டு பேருமே கெட்டவங்க. பரிசேயர் வேதபாரகர், இவங்கெல்லாம் வந்து யாருன்னா நல்ல வேதத்தை அறிந்து தேர்ந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தின் அறிவு முழுசாக இருக்கிறவங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எது கரெக்டு தப்பு. இவங்க எல்லாருமே இருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாதுன்னு பேசுகிறார். அப்போ அங்கே ரெண்டு விதமான மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து பாவிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் சொல்கிறத கேட்டு அப்போ நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செஞ்சுருவார், மன்னிச்சிடுவார் அப்படின்னு ஒரு குரூப். இன்னொருத்தங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் என்ன ஈஸியாக பாவியை மன்னிப்பேன், இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை செய்து நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், எல்லா பாவத்திலிருந்து நம்ம விடுபட்டுடலான்றவங்க ஒரு குரூப்பில் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ரெண்டு பேரையுமே பார்த்து என்ன சொல்லிட்டாரு, ரெண்டு பேருமே என்ன கிடையாது, நீ ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊமைகள் ஒவ்வொரு கதையாக சொல்லிகிட்டே வர்ற. அப்போ இந்த விஷயத்தை குறித்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்பாகவே நாங்கள் வந்துட்டு நான் பேசியிருக்கேன். இந்த இதை கொடுத்து நான் எங்கள் வீட்டில் பேசுறது உண்டு, நானும் பேசுவேன். அப்போ இதை சொல்லும்போது ரொம்ப விசேஷமாக என் கணவர் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அது ஆண்டவரை குறித்தது தான் அந்த வசனம், அதனால் ஆண்டவர் தான் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, கரெக்டு தான், ஆண்டவரை போல் இருக்க முடியாது, ஆனால் ஆண்டவரை போல் வாழணும்னு ஆண்டவர் முயற்சிக்கிறாருன்னா அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மனம் மாறுதல் அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. சரி தப்பு பண்ணிட்டோம் விடுங்க, அதை முற்ற வேண்டிதானே அப்படின்னு சொல்வேன் நான். அப்படி தான் இங்கே உட்காந்துருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, மனமாற்றம் என்பது வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரியானது கிடையாது. நான் செஞ்சுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், சரி அதுக்கு என்ன பண்ணுறது, மன்னிச்சுக்கோங்க. ஈஸியாக நிறைய பேர் மன்னிப்பு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தப்பு பண்ணிட்டு ஈஸியாக மன்னிப்பு ஈஸியாக கேட்பாங்க. அவங்களாம் ஈஸியாக திருப்பி தப்பு பண்ணிடுவாங்க. தினம் மன்னிப்பு கேட்குறவங்களாம் இருக்காங்க. நான் இன்றைக்கி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
எல்லாருக்குமே அந்த அந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தினம் தினம் சொல்லுவாங்க, இனி செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நாளைக்கு செஞ்சுருவாங்க. அது மனம் திரும்புதல் கிடையாது. தினம் தினம் சொல்லுவாங்க, ஈஸியாகவும் பாவம் செய்வாங்க, ஈஸியாகவும் மன்னிப்பு கேட்பாங்க. அப்போ சீக்கிரம் மனம் திரும்பிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லை, அது மனம் திரும்புதலே கிடையாது. லூக்கா 15:11 வாசிங்க, 11லேருந்து வாசிங்க. ஆ சரி. ம் 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 இங்கே என்ன சொல்கிறான்? அவனுக்கு என்ன தெளிஞ்சிச்சான்? புத்தி தெளிஞ்சிச்சான். இந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை. இப்போ 2 தீமோத்தேயு 2:25-26 வாசிங்க. அவனுக்கு என்ன தெளிஞ்சிச்சு? புத்தி தெளிஞ்சிச்சு. இப்போ 2 தீமோத்தேயு 2:25-26 வாசிங்க. எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்க தெளிந்து அவன் கண்ணுக்கு அவன் என்ன சொல்றாரு? பாவத்தில் இருக்கிறவங்க, பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு என்ன வரணுமா? மயக்கம் தீரணுமா. இங்கே மனம் திரும்பணும்னு சொல்லலை, என்ன சொல்லியிருக்கு? மயக்கம் தீரணும்னு சொல்லியிருக்கு. இங்கே வந்துட்டு மனம் திரும்புதல்ன்றதை தான் மயக்கம் தீரணும்னு சொல்லியிருக்கு. நம்ம நினைக்கிற மனம் திரும்புதல் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மனம் திரும்புதல் தினமும் காலைல தப்பு செய்யலாம், நைட்டு மன்னிப்பு கேட்கலாம், இல்லை நைட்டு பாவம் செஞ்சுட்டு காலைல மன்னிப்பு கேட்கலாம். அதுதான் மனம் திரும்புதல். நீங்கள் சொல்கிற மனம் திரும்புதல் அது தினம் தினம் நடக்கக்கூடாது. அப்படி நினச்சிட்டு தினம் தினம் மனம் திரும்பிக்கலாம், அப்படி ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுவார் அப்படின்னு பாவிகள் நினைக்கிறாங்க. ஆனால் மனம் திரும்புதுன்னா என்ன நடக்கணும்? மயக்கம் தீரணும். மயக்கம்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மயக்கம். இவனுக்கு என்னது? இவனுக்கு இந்த கெட்ட குமாரனுக்கு எல்லா தப்புமே இருந்துச்சு. அப்போ அவனுக்கு மயக்கம்ன்றது அது மேலே உள்ள பிரியம். அதை அப்படியே அவனுக்கு என்ன செய்யணும்? தீந்துடணும். இனிமேல் அதை இவன் பல காசை எடுத்துகிட்டு போய் கொடுத்து வெறிச்சு ஆடி இருந்தான். உங்களுக்கு இலவசமாக அது வந்தால் கூட அதை வேணான்னு சொல்கிற அளவுக்கு மாறுறது தான் என்னது? மயக்கம் தீரணும். குடிச்சே விடட்டுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான்லாம் கணவர் இறந்து கொஞ்ச நாள் இருக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னார். அவர் வந்துட்டு ஒரு அக்குப்ரெஷர் டாக்டர். அவர் என்கிட்ட சொன்னார், நான் அழுதுறது எனக்கு ரொம்ப இதாகுது அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், அதை நீ பெருசாக நினைக்காதப்பா, நீ ஒன்றும் தப்பு இல்லை, அது வந்துடும் உனக்கு அந்த அந்த அதில் உள்ள அந்த இது மாறணும், அழுது தான் போகும் உனக்கு அந்த இது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு அழுகையே வராது அப்படின்னாங்க. அது எனக்கு புரியல என்னன்ட்டு. ஆனால் அது என்ன அர்த்தம்னா, உங்களுக்கே விட்டுறணும், அடைச்சி அப்படின்னு விட்டுறணும். இனிமேல் எனக்கு அழுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு புரியணும். இதெல்லாம் எனக்கு இனிமேல் சும்மா கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு போன்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பாவத்தில் என்ன இருக்கணும்? மயக்கம் தீரணும். இல்லைன்னா என்ன செய்வீங்க? நைட்டு குடிப்பாங்க, காலையில் மன்னிப்பு கேட்பாங்க. நைட்டு தப்பு பண்ணுவாங்க, காலையில் மன்னிப்பு கேட்பாங்க. இல்லை காலையில் ஃபுல்லும் தப்பு பண்ணுவாங்க, சாயந்தரம் மன்னிப்பு கேட்பாங்க. எல்லார் வீட்லேயும் நடக்குதுன்னா நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, எல்லா இடத்துலையும் நடந்திருக்கும். ஈஸியாக செய்வோம், திருப்பி அதை
அந்த அந்த மன்னிப்பு நான் பண்ணேன்ற தப்புன்ற உணர்வெல்லாம் வந்துட்டு மயக்கம் தீரல இன்னும். அந்த நேரத்துக்கு என் பாவம் மன்னிச்சப்பட்டுருச்சு, நான் அந்த செஞ்ச பாவத்தை மன்னிச்சிட்டோன்னு ஒரு மன ஆறுதல் நம்மளே. ஆனால் அவனுக்கு என்ன வந்துச்சான், மயக்கம் தீந்துச்சான். கழிச்சு வெறி கொண்டு ஆடி பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் ஆடாத ஆட்டமே இல்லை. இனி நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் எனக்கு இதெல்லாம் எனக்கு வேணாமியா அப்படின்ற அளவுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் வந்துட்டான். இது அவன் வந்து பட்டு திருந்திருக்கிறான். ஆனால் நமக்கு எப்படி வரணும், அதை பட்டு தான் திருந்தனா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டவரோட நெருங்க நெருங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், போனால் தான் அது என்னது, மனமாற்றமே உண்டாகுதுன்னு அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு என்ன இருக்குது, நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னே அர்த்தம். அது வரைக்கும் சும்மா மன்னிப்பு கேட்குறதுலாம் என்னது, பொய்யான மன்னிப்பு. அவனுக்கு அந்த உணர்வு இருக்குது. அவன் என்ன செஞ்சிட்டான், தெளிஞ்சிட்டான். மயக்கம் தீந்துச்சு, எனக்கு வேண்டாம், இனிமேல் நான் வேண்டவே வேண்டாம். நான் என்ன செய்ய போகிறேன், எங்கள் அப்பாட்ட போய் வேலைக்காரனாவது இருக்க போகிறேன்னு என்ன செஞ்சான் சொல்கிறான். அடுத்து வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன், உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை அவன் எப்படி தன்னை தாழ்த்துறான் அப்படின்னு சொன்னால், தன்னையே வெறுத்து பார்க்குறான். தன்னையே வந்து என்ன செய்கிறான், வெறுத்து பார்க்குறான். வேண்டாம், நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க, நீ ஆண்டவர்கிட்ட போய் நிற்க முடியுமா அப்படின்னு. அதாவது ஆண்டவர் உங்களை அப்படி பார்க்குறாருல்ல, பார்க்கவும் இல்லை, எல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஒரு தருணம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்தால் தான் அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போவான். எல்லாரும் என்ன சொல்லி கொடுத்துறாங்க, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் ஆண்டவருக்கு பிள்ளையாயிடுறீங்க. கரெக்டு தான். ஆனால் இடையில உங்களுக்குள்ளே ஒன்று நடக்கணும் பார்த்தீங்களா, அதை யாருமே என்ன செய்கிறதில்ல, சொல்கிறது கிடையாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி. மயக்கம் தீரணும், வேணும் வேணும் உனக்கு கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் வேண்டான்னு ஓடணும், அப்படி ஒரு ஸ்டேஜ் அது. அந்த அளவுக்கு நீ வரணும்னா அதுக்கு நிறைய கொஞ்சம், ஏன்னா பழக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும்ல நமக்குள்ள, அது ரொம்ப கஷ்டம். ஒருத்தங்க வந்து எதை எடுத்தாலும் என்ன செய்வாங்க, கத்தி திட்டியே பழகிருப்பாங்க. அவங்களால அமைதியாக இருக்கணும் முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், அந்த மயக்கம் தீரணும். கத்தி கத்தி என்ன போ, எதுவுமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த மயக்கம் தீர்ற நிலைமைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் என்ன நினச்சிடுறாங்க, நேராக உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா நான் அங்கே போயிடுறேன். ஆனால் நீ என்ன பண்ணன்றதை என்ன செய்யணும், அந்த மயக்கம் தீர்ந்து ரியலைசேஷன் பார்ட்டை வந்துட்டு யாருமே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நீ ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொண்டார், நீ பிள்ளையாயிட்ட, இனி நீ நடுவில் எதுவுமே உனக்கு தேவையில்லை அப்படின்போது, ஆண்டவருடைய ரட்சிப்பு இலவசம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விலையேறப்பட்டது. நம்ம ஊர்லலாம் இலவசமாக கொடுக்குறதுலாம் லோக்கலாக இருக்கும். ரேஷனில் அரிசி கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது நம்ம வாங்கி சாப்பிட்ற விலையுறந்த அரிசிக்கு இணையாக இருக்காது. ஆனால் தேவனுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா இலவசம், ஆனால் அதுக்கு விலையே இல்லை. இட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். சீப்பாக ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து சீப்புன்னு நீங்கள் நினச்சிட்றாங்க எல்லாருமே. கிடையாது. ஈஸியாக கொடுத்தாலும் இலவசமாக கொடுத்தாலும் விலை மதிப்பற்றது தான் தேவனுடைய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வரணும்னா ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணணும், அவரல்லாமல் ஒன்றுமே இல்லை, எனக்கு எல்லாம் வெறுத்துட்டேன், ஆண்டவர் மட்டும்தாயா அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும். ஆனால் அதுதான் உங்களை ரட்சிக்குதானா இல்லை. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தாழ்ந்துட்டேன், நான் செஞ்சுட்டேன்னா அது எப்படி ஆயிரும், நியாயப்பிரமாணம் ஆயிரும். அதை தான் யார் செய்கிறா,
பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க, நான் தாழ்ந்து ஆண்டவரை மன்னிப்பு கேட்டு நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பலிகளை செலுத்திட்டா என்ன ஆகிடும், நான் ரட்சிக்கப்பட்டுருவேனா? அதுவும் கிடையாது. அடுத்து வாசிப்பா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். இந்த முத்தம் செய்தான்ற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, கட்டி தழுவி முத்தம் செய்தான். இதில் வந்து அந்த காலத்திலே பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இதை குறித்து கிஸ் ஆஃப் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. நான் அதை சமீபத்தில் வாசித்தேன். இதை குறித்து நான் நிறைய பேர் நான் மெசேஜ் கொடுத்ததில்ல, ஆனால் நான் கணவரும் நாங்கள் ரொம்ப பேசுவோம். இதை குறித்து ரொம்ப பேசுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு இதுமே இந்த மாதிரி பார்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து இன்னொருத்தனை நேசிக்க முடியும், ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஆப்போசிட் கேரக்டர், அதனால் பேச வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஒரு இன்சிடெண்ட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன், அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்காக நான் சில இடத்துல நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும், எனக்காக அவங்க சில இடத்துல நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நான் சொல்லுவேன், இவ்வளோத்தையும் விட்டுட்டு அசிங்கமாக நிற்கணுன்றது உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்பேன். நான் எப்பயும் கேட்பது உண்டு, எல்லா நேரத்துலையும் எதுக்கு இதெல்லாம் தேவையா, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏன் கூட பிறந்துட்டாங்க, ஏன் கூட பிறந்தவங்க, என்னதான் இருந்தாலும் என் கூட பிறந்தவங்கப்பா, நான் போய் அவங்கக்கிட்ட இது பண்ண போகிறதில்ல, ஆனால் நான் அங்கே இல்லைன்னா அவங்களுக்கு அசிங்கம், அது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு புரியல, மேபி எனக்கு கூட பிறந்தவங்க இல்லாதனால எனக்கு தெரியலை, நான் எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆனால் எனக்கு அன்பெல்லாம் புரியும், எல்லாரோடைய எனக்கு கூட இல்லைன்றனால எல்லாரையும் நேசிக்கணுன்ற, எல்லாரையும் அக்கா தங்கச்சி. அப்போ இவங்க சொல்லுவாங்க, நான் இல்லை அந்த இடத்துலனா எனக்கு அசிங்கம் கிடையாது, அது அவங்களுக்கு தான் அசிங்கம், அவங்க நிறைய விஷயத்தை இழந்து போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க அப்படி இழந்து போகணும்னு நான் விரும்பலை, அதனால தான் போய் என்னை மதிக்காட்டு நான் கூட போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க திருமணங்கள் கல்யாணத்தில் கூட எங்களை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் உலகம் தப்பாக சொல்லக்கூடாதுன்னு சில நேரங்களில் எங்களை கூப்பிடுவாங்க. நான் சொல்வேன், அதாவது மறுக்கப்படுறதும் ஒன்று தான், சரியான முறையில் மதிக்கப்படாதும் ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட இது அப்படின்னா, சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்புறம் கார்டு கொடுத்தாங்க எது கொடுத்தேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்க மதிக்காட்டினாலும் நான் போகலைன்னா எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க, அங்கே வந்துட்டு அவன் அண்ணனை கூட எனக்கு கூப்பிடல, அப்புறம் என்ன இவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம், நான் அவனுக்கு போய் ஆசீர்வாதம் தான் கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் போயிடும், எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இதனால் என்னுடைய கணவருக்கு ஒரு துளி கூட பிரயோஜனமே இருந்தது கிடையாது. அங்கே போகிறனால என்ன இருக்குது, போய் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் கூட நாங்கள் போயிருக்கோம், இதெல்லாம் குறித்து அப்போ இதெல்லாம் குறித்து பேசுவோம். அப்போ நான் இதை குறித்து நான் பேசுவேன். கிஸ் ஆஃப் ஃபாதர்ன்னு சொல்லிட்டு புக்ஸ் இருக்குது, பழைய ஊழியக்காரர்கள் பேசினதை குறிச்செல்லாம் பேசுவாங்க. அப்போ தான் இதை குறித்து நான் பேசியிருக்கேன், ஆனால் நான் மெசேஜ் கொடுத்ததில்லை. இப்போ சமீபத்தில் ஒரு கொரியன் வந்து இதை குறித்து பேசினதை நான் கேட்டேன். அப்போ இப்போ வந்துட்டு எனக்கு அதோட வெளிப்பாடு வந்து மேபி நான் மெச்சோர்ட் ஆகிட்டேனான்னு என்னன்னு எனக்கு தெரியலை, என்னால் அதை வேறு ஒரு ஆங்கிளில் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் சரி, நான் இதை எடுத்து உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுக்கணுன்னா என்னோட புரிதல் ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லைன்னா என்னால் மெசேஜ் கொடுக்க முடியாது, எனக்கு புரியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ கிஸ் ஆஃப் ஜீசஸ், அப்போ இவங்க கிஸ் ஆஃப் ஃபாதர். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, தூரத்துலேருந்து அவன் ஓடி வர்றான். அவன் வர்றதுக்கு அவன் என்ன நினச்சி வர்றான், மயக்கம் தீர்ந்து அவன் வர்றான். வந்து அவன் ஏதாவது பேசினான் இருக்கா, அவன் என்ன அங்கே மனசில் நினைக்கிறான், ஆண்டோர வீட்டில் போய் நான் என்னவா இருக்கலான்னு நினைக்கிறான், வேலையாவது செய்வோன்னு அவன் கொஞ்சம் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போகிறான். என்ன செய்கிறான், வேலையெல்லாம் பார்த்துட்டு 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்டு, அதாவது ஈக்குவல் பண்ணுறான். நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டோம்னா கூட ஓரளவுக்கு நமக்கு சாப்பாடு போடுவாங்க, நம்ம நினைப்போம்ல, ஆண்டவருக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது செஞ்சுட்டோம்னா ஏதோ நம்மளால் முடிஞ்ச காணிக்கையோ ஏதோ சொல்லுவாங்க, என்ன காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்குறேன், நான் வந்துட்டு நன்றி காணிக்கை கொடுக்குறேன். அதேமாதிரி சில பேர் பொருத்தனை காணிக்கை வச்சுருப்பாங்க. பொருத்தனைலாம் வந்து முழுக்க நியாயப்பிரமாணம் தான். அதாவது நான் இதை கொடுத்ததுனால ஏதோ என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன், ஆண்டவர் எனக்கு செய்வார், அந்த மாதிரி தான் இவன் நினைக்கிறான். ஆனால் அங்கே ஆண்டவர் வந்துட்டு அங்கே அவங்க அப்பா வந்து அவனை பேசவே விடலை. அங்கே இவனை பேசி அதை கேட்டு, சரிப்பா நீ வீட்டில் வேலைக்காரனா கூட இருன்னு கட்டி தழுவுனா அது ஒரு சாதாரண எல்லாரும் பண்ணக்கூடியது, அதுக்கு அப்பா தேவையில்லை, எந்த மனுஷனும் செய்வான்ல, நான் சரி ஏதோ இதாவது இருந்துக்கோ அப்படின்ட்டு. ஆனால் பேசவே விடலை.
லார்ட், கிஸ் ஆஃப் த ஃபாதர். அதில் அதுதான் தேவனுடைய அன்பு, அதுதான் தேவ அன்பு. இங்கே காட்டியிருக்கிற அப்பா வந்துட்டு ஒரு ஊமை. இவங்க வந்து இது வந்து ஒரிஜினல் அப்பாவை குறிக்கல. இப்படி அப்பாக்கள் இருக்கணும். ஆனால் 99.9%, 100% இயேசு தேவனை போல ஒரு அப்பாவும் யாருமே இருக்க முடியாது. அவர் தான் மாதிரியான அப்பா. அதை பேசுறதுக்கு முன்பாக என்ன செஞ்சிடறாரு, அந்த முத்தம்ன்றது எதை குறிக்குதுன்னா மன்னிப்பு, மறந்துடுறாரு, அன்பு. அதில் என்ன இருக்கு, அதுக்கடுத்து என்ன செய்யறாரு, அவனை கிஸ் பண்ணதோட ஒட்டு விட்டுறல. அவர் கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அவனுக்கு மன்னிச்சிட்டாரு, மறந்துட்டாரு, இப்போ நேசிக்கிறாரு. இப்போ என்ன நடக்குது அவனுக்கு, அவனுக்கு என்ன அடுத்து வாசிப்பா. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் அவ பாவம் கிஸ் செய்தேன். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றான், அதுக்கப்புறம் தான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க திருந்தினதுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கல, உங்களை நேசிக்கல. ஆண்டவர் நேசிச்சனால தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நீங்க மனம் திரும்பவே முடியும். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க, நான் நல்லவனாயிட்டேன், நான் திருந்திட்டேன், மனம் திரும்பிட்டேன், இனி ஆண்டவர் என்னை நேசிப்பார் நினைச்சீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் யாருமே இல்லை. அப்போ ஆண்டவரை நீங்க பெரியவங்களா? ஆண்டவர் உங்களை நேசிச்சாரு. ஆண்டவர் உங்களை நேசிச்சனால உங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினாரு. ரட்சிப்பை உண்டு பண்ணனால தான் நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா தான் நீங்க நல்லவனாவே மாற முடியும். அடுத்து என்ன வாசிங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். அப்ப என்ன சொல்றாரு, ரட்சிப்பை கொடுத்துட்டு அவர் அப்படியே விட்டுறல. ரட்சிக்கப்பட்டவன என்ன நினைக்கிறாங்க, இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆனா நான் பண்ண பாவத்துக்கு நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து ஆண்டவர் கூலியம் செஞ்சு போகணுங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, தேவன் உங்களை நேசிச்சனால நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு அவர் உங்களை நேசிச்சனால தான் நீங்க என்ன செய்ய முடியுது, அவர்கிட்ட மன்னிப்புக்காகவே நிற்க முடியுது. சரியா? நீங்க மயக்கம் தீர்ந்து தேவனிடத்துல வந்து அவர் ரட்சிப்பை பெற்று, ஆண்டவரே நான் உங்களிடத்துல பிள்ளையா நிக்கிறதுக்கு தகுதி இல்லை, ஆனா உங்களுடைய அன்பு என்ன செஞ்சுச்சனைய தகுதிப்படுத்தி வச்சிருக்குன்றத புரிஞ்ச உடனே தேவன் உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும், இதுக்கு முன்பு கண்ட இஸ்ரவேலர்கள் இனி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண. அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன், நான் இன்னும் பாவத்துல இருந்தேன், இனி ஆண்டவர் கிருபையா இலவசமா கொடுத்துட்டாருங்க, அவ்வளவுதான். இனி நான் நல்லது செஞ்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா நான் நன்மையை பெற்றுக்கோன்னா, அப்பையும் நீங்க நல்லது செஞ்சு உங்களால ஆண்டவருக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் என்ன செய்யணும், நீங்க முழுமனதாய் நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றத அவர் உணர்ந்துட்டாரு. அவர் நேசிக்கிறாருன்றத நீங்க பாவத்துல இருக்கும் போதே அவர் உங்களை நேசிச்சாருன்றத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, அடுத்து உங்களை என்ன செய்வார் ஆண்டவர், உயர்ந்த வஸ்திரத்தினாலே உங்களை என்ன செய்வாராம், மூடிக்கொள்வார். அதுவும் உங்களால் உண்டானது அல்ல. அவன் போய் வேலை செஞ்சதுனாலே ஆண்டவர் வஸ்திரம் கொடுத்தாரு, மோதிரத்தை போட்டு கொடுத்தாரு. ஆக்சுவலா
குமாரன் இருக்கான்ல, அவன் அங்கேயே தான் இருக்கான். ஆனா அவனுக்கு தினமும் ஆண்டவர் என்ன செய்யல, ஆடு உரிக்கல. அவன் என்ன சொல்றான், வாசிங்க லூக்கா 15:22-23. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்களில் ஒருவனை அழைத்து, அங்க ஒரே ஆட்டம் பாட்டம், அங்க ஊழியக்காரர் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறான், இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவன் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவனுக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். சொல்லுப்பா. சரி. அவன் வாசிப்பா. அவன் தகப்பனுக்கு பிரதியுதமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அவன் என்ன சொல்றான், அங்க இருந்து சொல்றான், உன்கிட்ட உண்மையாவே இருந்தேன், உமக்கே ஊழியம் செஞ்சேன், நீர் எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அங்க இருக்கிற எல்லா பொருளும் இப்ப யாருடையது, மூத்த சகோதரனுடையது. அந்த ட்ரெஸ் யாருடையது, மூத்த சகோதரனுடையது. அந்த ஆபரணங்கள் யாருடையது, மூத்த சகோதரனுடையது. எல்லாத்தையும் அவனோட பங்கை வாங்கி முடிச்சிட்டான். அவனுக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் கொடுத்த எல்லா, அப்பா கொடுத்த எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு முடிச்சு, எல்லாத்தையும் எவனுக்கோ விட்டு போட்டு செலவழிச்சு ஊதாரியாகி பாவம் செஞ்சு வந்து நிற்கிறான். இப்ப அவங்க அப்பா சும்மா விட்டாரா, என்ன செய்யறாரு, அவன் அண்ணன் இருக்கிறத எடுத்தாவது என்ன செய்யணும், இவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவன் என்ன சொல்றான், எப்படி நீ என்னோட எடுத்து கொடுத்த. உலகத்தின் அண்ணன்கள் எல்லாரும் எப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. ஆனா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மூத்த சகோதரர் இருக்கார், நமக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்காரா தெரியுமா உங்களுக்கு? நம்மளுடைய மூத்த சகோதரர் யார்? எல்லாருக்கும் ஒரு மூத்த சகோதரர். உங்களுக்கு கூட பிறக்கலன்னு நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய மூத்த சகோதரர். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. He is our big brother. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மூலமாய் நீங்கள் தேவனுடைய குடும்பத்துல பிறக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏதேன் தோட்டத்துல கொடுத்த எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டோம், பிசாசுக்கு நம்முடைய ஜீவனையும் எழுதி பிசாசு கையில கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா தேவன் அப்படி விட்டுறல. இந்த அப்பா மாதிரி, இந்த அப்பா யாரை குறிக்கிறதா இருக்கிறது, தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. உங்க அப்பா என்ன செய்யறாரு, தேவன் என்ன செய்யறாரு, தன்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்காக என்ன செய்யறாரு, தன்னுடைய சொந்த குமாரனை, தன்னுடைய ஜீவன், அவரே தான் இயேசு கிறிஸ்துன்றது அவரே தான், நமக்காய் மனிதராய் இந்த பூமியில வந்து எல்லாவற்றையும் அவருக்கு திருப்பவும் கொடுத்து அவர் மூலமாய் நீங்க அவரை ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் அவருடைய குடும்பத்துல நீங்க திருப்பி என்ன செய்வீங்க, பிறப்பீங்க. இப்ப உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் யாருனால உண்டானது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால உண்டான விஷயங்கள் தான் உங்களுடைய ஆசீர்வாதம். அவர் தான் நம்மளுடைய பிக் பிரதர். இவன் ஒரு மனுஷன், அதனால அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. நியாயமா இயேசுவும் கேட்கணும், என்னைய மனுஷனா மாத்தி இந்த உலகத்துல எல்லா பாடுகளையும் என் மேல வச்சுட்டீங்களே, அதையும் தாங்க முடியாம தான் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துல ரத்த வேர்வை செஞ்சார். என்னால முடியல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க போக முடியுங்கன்னு சொல்றார். மனுஷனா இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை தாங்க முடியாது. ஆனாலும் இதெல்லாம் இட்ஸ் அ டீம் ஒர்க். தேவன், இயேசு, ஆவியானவர்களாம் சேர்ந்து நம்ம மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாய் அவர் தேவனுக்கு என்ன செஞ்சாரு, கட்டுப்பட்டார். அன்னைக்கு தேவன் சிலுவையில நமக்காய், இயேசு கிறிஸ்து நமக்காய் தேவனுக்கு கீழ்ப்படிதனாலே, கீழ்ப்படியாம போனதுனால இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்துக்கும் இன்னைக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரராய் இருக்கிறோம். இதுதான் மீட்பு, இதுதான் மீட்பு. அன்னைக்கு சொல்ல போனா இந்த கெட்ட குமார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 குமாரர்களுமே யாரு தான், பாவிகள் தான். 2 குமாரருமே, இவனாவது வீட்டுக்குள்ள வந்துட்டான், அவன் வெளியே ரோட்ல நின்று ஆண்டோரை கேள்வி கேட்கதாவே அவனை முடிச்சிட்டாங்க இல்லையா? தேவன் வந்துட்டு 100 ஆடுகள்ல
போவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்கள ஏன் நேசிக்கிறாருன்னு சொன்னா, ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்கணுன்றது தேவனுடைய திட்டம், அந்த தகப்பனுடைய திட்டம். இந்த உலகத்தின் தகப்பன் கூட பிள்ளைகளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில கைவிட்டுறலாம். ஆனா அந்த சூழ்நிலையில கூட நம்மளுடைய பரமத்தி தான் நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, கைவிட்டிருக்கவே மாட்டார். ஏதோ ஒரு இடத்துல கூட உங்களை பெற்ற தகப்பனோ தாயோ தவறு செய்யலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு தவறு செய்யலாம். ஆனா நம்ம பிள்ளைக்கு யார் தவறு செய்ய மாட்டா? பரலோக தேவன். நம்மளோட பிள்ளைகள் நம்ம தவறு செஞ்சால் அவர் தவறு செய்ய மாட்டார். நம்மளுடைய தாயும் தகப்பன் நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு செஞ்சிருந்தாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டார்? அவர் அன்னைக்கு உங்களை பாதுகாத்திருப்பார், உங்களை ஜீவனை காத்திருப்பார், உங்களுடைய சாப்பாட்டுக்கு 3 நேர சாப்பாட்டுக்கு உங்களுக்கு உணர்ந்து உங்களுக்காக உதவி செஞ்சிருப்பார். இதெல்லாம் எங்கிருந்து வரும்? தேவனுடைய அன்புல மட்டும்தான் வரும், அவருடைய முத்தத்துல மட்டும்தான் இது கிடைக்கும். அதனாலதான் இங்கிலீஷ்ல கிரீக் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா தேவ அன்புக்குன்னே தனி பேர். தேவ அன்புனாலே அகாப்பே. உலக அன்பு வந்து லவ், எல்லாமே அஃபெக்ஷன் எல்லாமே சொல்றாங்க. ஆனா அதுக்குன்னே ஒரு தனி பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அன்பு வந்துட்டு மனுஷனால கொடுக்கவே முடியாது. என்ன தாயோட அன்பு தகப்பனோட மிச்சவங்களை காட்டிலும் தாயோட தகப்பனோட அன்பு வந்து ஓரளவுக்கு வரும். ஆனா தேவனுடைய அன்பை போல ஒருவராலும் மனுஷனை நேசிக்கவே முடியாது. அவர் தன்னுடைய பிள்ளைகளை குமாரனாகவும் குமாரத்தியாகவும் பார்க்கறத போல அவரோட அன்கண்டிஷனல் லவ், தன்னுடைய குமாரனை உயிர் தியாகம் செய்யற அளவுக்கு வேற எந்த கடவுளும் கிடையாது, வேற எந்த தகப்பனும் இந்த உலகத்திலேயோ இந்த பிரபஞ்சத்திலே ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட விசேஷித்தமான ஒரு அன்பு தான் தேவனுடைய அன்பு. ஆனா தேவன் எப்படிப்பட்ட அன்பா நம்ம இருக்கணும்னு விரும்புறாரு, இப்படி ஒரு அன்புல தான் வாழணும்னு அவர் விரும்புறாரு. ஆனா மனுஷனால என்ன செய்ய முடியாது, இப்படி ஒரு அன்பை வந்துட்டு அன்கண்டிஷனல் லவ்வா அவனால என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் இந்த உலகத்துல கொடுக்குற அன்பு எல்லாமே மதிப்பு கேட்கும். ஒரு மனைவியை நேசிக்கணும், ஒரு புருஷனை ஒரு மனைவி நேசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மனைவிக்கு வந்துட்டு அந்த புருஷன் வந்து எல்லாத்தையும் செஞ்சாதான் அந்த மனைவி அந்த புருஷனை நேசிப்பான். சாப்பாடு கொடுக்கல, வீட்டை பார்த்துக்கல அப்படின்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாளே தவிர மனதளவுல நேசிக்கவே மாட்டான். எல்லாமே விலை. அதே போல ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வச்சுக்கோங்க, தான் மனைவிக்கு எப்படியாவது போய் எல்லாம் கொடுக்கணுன்றவன் என்ன செய்வான், ஊரை ஏமாத்துவான், இல்லை ஏதோ ஒரு தப்பு செய்வான், யாரையாவது அடிச்சு பிடிச்சாது என்ன செய்வான், அந்த மனைவியை நேசிப்பான். அந்த உலகத்துல நீங்க அன்பு போறணும்னா அதுக்கு என்ன இருக்கணும், பொறாம இருக்கணும், விவரம் இருக்கணும், ஏதாவது ஒன்று ட்ரிக் இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த உலகத்தோட அன்பு முடிவுக்கே வரும். அப்ப இந்த உலகத்தோட அன்பு வந்துட்டு அகாப்பே லவ்வா வரவே முடியாது. அகாப்பே லவ்ன்றது என்னன்னா எல்லாமே இருக்கு அவர்கிட்ட, அவருக்கு பொறாம தேவையில்லை, அவர்கிட்ட குறைவு இல்லை, அவர் யார்கிட்டையும் போய் கேட்கணும்னு தேவையில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட். அப்படிப்பட்ட தேவன் அவர் கொடுத்த எல்லாத்தையும் வேணா தூணு போட்ட ஒரு மனுஷனை நேசிக்கணும்னா அது வேற மாதிரியான லவ். அந்த லவ் எல்லாம் இந்த உலகத்துல ஒருத்தரும் பிறக்கவும் முடியாது. மனித அன்பு எப்படிதான் இருக்கும், மாறிட்டே தான் இருக்கும். மாறி 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 மறைஞ்சு மாறி மறைஞ்சு. நீங்க வீட்டுக்காரன்றனால திருப்பி சரி வச்சுக்கீங்க, மனைவின்றனால சரி எவ்வளோ ஓட்டத்துனாலும் சரி மன்னிச்சுவோம், நீங்க பிள்ளைன்றனால ஓகேன்றீங்க, பக்கத்து வீட்டுக்குள்ள அதே பிரச்சனை சாகிற வரைக்கும் சொல்லி கட்டிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானப்போ வர்றது தான் அன்பு. அந்த அன்பு கூட எப்படி தான் தேம்புவீங்க, ஒருத்தரை ஏமாற்றி பொழைச்சு கஷ்டப்பட்டு திருடி. சில பேர் பார்த்துருக்கீங்கன்னா ஹஸ்பண்டையே என்ன செய்வாங்க, பிள்ளைக்காக ஏமாற்று, பிள்ளை தெரியாம வச்சுக்கோங்க, இப்படிலாம் ஏமாற்றுவாங்க. இப்படிதான் ஒரு அன்பு இருக்க முடியும், உலகத்தின் அன்பு. அது வந்து தேவனுக்கு முன்பாக பார்த்தோம்னா அது வந்து மாய்மாலமான அன்பு, அது வந்து நியாயத்திலே வராது. அந்த அன்புக்கு நியாயமே கிடையாது. ஆனா தேவனுடைய எம்ப்ரேஸ் அண்ட் கிஸ் ஆஃப் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய அரவணைப்பும் அவருடைய முத்தமும் இந்த உலகத்துல உள்ள ஒருவராலும் கொடுக்க முடியாத விதமான ஒரு அரவணைப்பையும் அந்த முத்தத்தையும் யார் மட்டும் தான் கொடுக்க முடியுமா? முத்தம் அரவணைப்புங்கிறது ஒரு அன்போட கடைசி பிரதிபலிப்பு. கடைசி நம்ம குழந்தைய பார்த்தோம் கட்டி தழுவி கிஸ் கொடுத்தோம்னா ரொம்ப அன்பா இருக்கும்போது அதை வெளிப்படுத்தும்.
எப்படி இல்லை, மிச்ச தகப்பனையும் தாயும் போல இல்லை. அவர் எப்படிப்பட்ட ஒரு சகோதரன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையும் நமக்காய் விட்டு கொடுக்குறார், நமக்காய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்காய் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவர். எப்படிப்பட்டவர்னா தி பெஸ்ட். நம்ம வந்து யாரு ஃபர்ஸ்ட். நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, நம்ம 2 பேரும் மாத்திக்குவோன்னு சொல்ற இப்படி ஒரு சகோதரர் இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அப்படி ஒரு பிக் பிரதர் உங்களுக்கு இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில யார் வந்திருக்கா, அப்படி ஒரு பிக் பிரதர். அவரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கனாலே போதும். யார் வந்துருவாங்க, தேவன் வந்துருவாரு. நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மயக்கம் தீர்ந்து அவரிடத்துல வந்து நான் எல்லாவற்றிற்கும் தகுதி இல்லாதவன் நான் இருந்தேன், ஆனா நீர் தகுதிப்படுத்துவீரான்னு நீங்க மனசுல நினைப்பீங்க. அதை நீங்க பேச விடாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா, உங்களை அவர் முந்தி கொண்டு வந்து உங்களை அரவணைத்து முத்தம் செய்கிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். நம்மளுடைய பிக் பிரதர் யாரு, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போல ஒருவன் விட்டு கொடுக்கவே முடியாது. உங்க கூட பிறந்தவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களோட சகோதர சகோதரிகள், உங்களுடைய அண்ணன் தம்பி, உங்களுடைய புருஷன் மனைவி பிள்ளைங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா தேவன் என்ன செய்வார், உங்களுக்காய் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காய் விட்டு கொடுத்து தொங்கினார். ஆனா நீங்க அதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் கேட்க நம்ம ரெடியா இருக்கோம். ஆனா முதல் விஷயம் அவன் என்ன செஞ்சான், மயக்கம் தெளிந்தவனாய் வந்தான். எனக்கு ஏன் இத்தனை நாள் புரியலன்னு நான் நினைக்கிறேன்னா, எனக்கும் மயக்கம் தீரலையோ, அதான உண்மை. மயக்கம் என்னைக்கு தெளிதோ அன்னைக்கு தான் தேவனுடைய அன்பே நமக்கு புரியும். அது வந்து முழுசாவும் தீர்ந்துரும்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ், நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு திருப்பி அதை பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன செய்யும், அந்த பழைய அந்த உணர்வு எல்லாமே வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும், மயக்கம் தீர்ந்தவர்களா. இந்த உலகத்துல இருக்க ஒண்ணுமே கிடையாது, என்னவுமே கிடையாது. இந்த உலகமே ஒரு நாள் முடிஞ்சிரும்னு வேதம் சொல்லுது. இந்த உலகத்துல இருக்கிறத பத்தி, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பத்தி, ஐஸ்வர்யத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க. இந்த உலகமே ஒரு நாள் இல்லைன்னு சொல்லுதே. அதுக்குதான் வேதனம் சொல்லுது, நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, உங்களுக்கு மற்றவைகள் எல்லாம் கூடப்படுதுன்னு. என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் உனக்கும் அப்புறம் உள்ள செகண்டரின்னு சொல்றாரு ஆண்டவர். நீ கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும், மயக்கம் தீர்ந்தவனாய். நான் தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு அக்செப்ட் பண்ற மனப்பான்மை வரணும். சும்மா உட்காந்துதான் பார்த்துக்கலாம், தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணணுன்றீங்க, சரி இனிமேல் பண்ணலை விடு அப்படின்னு அடுத்த நாள் காலையில் ரெடியாக மன்னிப்பு கேட்டுருவாங்க. அந்த போதையே அவங்களுக்கு தீராதப்போ மன்னிப்பு கேட்பாங்க. கடைசியில் காலையில் தெளிஞ்ச உடனே எப்படி தெளிஞ்சிருவாங்க, திருப்பி பழைய செயலை செய்யறதுக்கு தெளிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட மயக்கம் தீர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் இலவசமாய் ஒன்று அந்த பாவத்தை வந்து கொடுத்தா கூட சி இது அருவருப்பு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய மயக்கம் தீரணும். அதே போல் என்ன நினைச்சிடக்கூடாது, தேவனுடைய கிருபை, தேவனுடைய விடுதலை, தேவனுடைய ரட்சிப்பு இலவசம் அப்படின்னு சத்தமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களோட ரொம்ப சீப்பாக தெரியறதுனால தான் பேசி முடிச்சுட்டு கீழே போய் என்ன செஞ்சிருவாங்க, யாருக்கும் தெரியாமல் அந்த தப்பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேவனுடைய ரட்சிப்பு இலவசம், ஆனால் விலையேற பெற்றது. அது தெரிஞ்சுக்கணும். விலையேற பெற்ற விஷயத்தை உங்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்கன்னா அதை ஈஸியாக நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாருமே இலவசம்லாம் மட்டும் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விடுதலை, ரட்சிப்பு, மன்னிப்பு, தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய முத்தம் இலவசம், ஆனால் விலையேற பெற்று. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கிரயம் கொடுக்க முடியும். அதனால தெரிஞ்சுதான் தேவன் என்ன செஞ்சாரு, தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். கண்டிப்பா இந்த கெட்ட குமாரனுக்கு எங்க இருந்து தான் காசு வரும், இனிமேல் அவன் அண்ணன் இருந்து வாங்கினாதான் முடியும். அவன் கொடுக்கலனா இல்ல, அவன் புலம்பிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, விடல. அவன் புலம்பிக்கிட்டே நிற்கிறான். ஆனா கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவன்கிட்ட இருந்து வாங்கி இவனுக்கு வஸ்திரத்தை போட்டு அவனோட ஈக்குவல் ஆக்குறாரு. அதனாலதான் அவன் என்ன சொல்றான், நான் எல்லாம் செஞ்சும் நான் எந்த தப்புமே செய்யலையே, அவனோட என்னை எப்படி நீ ஈக்குவலா வைப்ப? ஏசு கேட்கணும்ல, நான் எதுவுமே செய்யலையே, என்னையே அவனோட பாவத்தெல்லாம் என் மேல வச்சு நான் ரத்தத்தை சிந்தி அவனையும் என்னை ஈக்குவலா பாக்குறீங்க. அதான் நியாயம். நியாயத்தின்படி பார்த்தா ஏசு கிறிஸ்துவ நம்மள என்ன செய்ய முடியாது.
பார்க்கவே முடியாது. ஆனா தேவனுடைய முத்தம், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? பாவியாய் இருக்கிற நமக்காய் அவருடைய குமாரனையே கொடுத்து ரத்தம் சிந்த வைத்து அவர் மூலமாகவே திருப்பி நம்மளை அவர் குடும்பத்துல சேர்த்து நம்ம இயேசுவை போல இந்த உலகத்துல வாழ்ந்த இயேசுவுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ, மரித்தார், மீண்டுமாய் உயிர் தெழுந்தார். அவருக்கு மரணமே கிடையாது. மரணம் அவரை கட்ட முடியாது இருந்தது. அவர் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவரா, அவருக்கு எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டுச்சு. அவரும் மனுஷன்றதுனாலதான் அவரும் ஆவியானவர் அவருக்குள்ள இறக்கப்பட்டார். பாத்தீங்களா? அவருக்குள்ள என்ன செஞ்சு நம்மளுக்காக போல ஆவியானவர் இறக்கப்பட்டார். ஏன்? அவரும் மனிதனா இந்த பூமியில வாழ்ந்தான்றதை காட்டுறதுக்கு தான். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தவரை போல ஈக்குவலா நம்மளை வைக்க முடியும்னா அது எதனால மட்டும்தான் நடக்கும்? அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு தான் இயேசுவே நம்மளையும் ஈக்குவலா ஆக்கி நம்மளை அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. இது தேவனால் உண்டான கிருபை. இதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. நீங்க செஞ்சீங்கன்னா அது கிருபை கிடையாது. நீங்க செஞ்சீங்கன்னா அது பெர்ஃபெக்ஷனே கிடையாது. உங்களால தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவே முடியாது உங்களுடைய பிரயாசத்துல. அது இலவசம், ஆனால் விலையேற பெற்றது. அது ஈஸியா நினைச்சுட்டாங்க பாவிகளா எல்லாம் நினைச்சிடறாங்க. இன்னைக்கு நான் செஞ்ச காலேஜ் மனைவி கேட்டா ஆண்டு ஒத்துக்குவாருங்க. இல்ல பரிசேயர்களை போல இருக்கிறவங்க நினைச்சாங்க, ஆண்டவர் நான் நன்மையா நல்லவனா இருக்கேன், நான் எல்லாம் செஞ்சுட்டேன், அவரு கண்டிப்பா என்னை என்ன செய்வாரு, என்னைய கைவிட மாட்டார், எனக்கு பெஸ்ட் பிளேஸ் தான் கொடுத்துருது. ரெண்டுமே பாவிகள் தான். கெட்ட குமாரன் ரெண்டாவது மனுஷன் யார் தான்? பாவி தான். ரோட்ல போய் நிக்கிறான் பாருங்க, நீ ஏன் அப்படி செஞ்ச, நீ யாரு தான்? பாவி தான். யாரு மட்டும்தான் இந்த உலகத்துல பாவமே இல்லாத மனுஷன்? இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய் வந்த எல்லாம் நமக்கு இலவசம், ஆனால் விலை ஏற பெற்றது. அப்ப தேவ அன்பை குறித்தும் தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய முத்தம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே விலை மதிப்பற்ற அன்பு. வேற எல்லாமே அட் ஒன் பாயிண்ட் அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியிலையாவது உங்களுக்கு துரோகமாகவோ உங்களுக்கு தீங்காகவோ அது நடந்திருக்கும். அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த இடத்தை நிரப்பும்படியாக தான் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசு என்ன செஞ்சிருக்காரு? மகிமையிலே நிறைவாக்கி வைத்திருக்கிறார். அவர் தான் நிரப்ப முடியும். வேற எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில குறைவை நிரப்பவே முடியாது. தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இது ரெண்டை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு நன்மையை செய்யவே முடியாது. இலவசம், ஆனால் விலையேற பெற்ற அன்பு. அந்த அன்பை மட்டும் நம்ம ருசிச்சுட்டே இருக்கோம்னு சொன்னா இந்த பூமியில வாழ்ற வரைக்கும், இந்த பாவம் உள்ள பூமியில, பாவத்தினால அழிந்து போன பூமியில நீங்களும் நானும் சாட்சியா வாழணும்னா தேவனுடைய அரவணைப்புல வாழ கத்துக்கணும். யார் இல்லாம போனாலும் தேவன் இல்லாம போகவே மாட்டார். யார் இல்லாட்டினாலும் வாழ்ந்துடலாம், தேவன் இல்லாம என்ன செய்ய முடியாது? நீங்க மீண்டுமாய் எழுந்து நிற்கவே முடியாது. தேவனுடைய அரவணைப்பையும் அவருடைய முத்தத்தையும் நாம் நினைவு கூறும்படியாக தேவன் இந்த மெசேஜை கொடுக்கும்படியாக என்னை செய்திருக்கார். நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இந்த பல நாட்களாக இதை புரியும்படியாக ஆண்டவர் எனக்கு செய்த கிருபைக்காய் கர்த்தரை ஒரு துதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.
அருமையான நல்ல காலை வேளைக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு ஆண்டவரே, யாரையும் கைவிடாத அன்பு, உலகமே கைவிட்டாலும் நீ மாத்திரம் நேசிக்கிற ஒரு அன்பு, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தாவே, நாங்கள் யார் அறிந்திருக்கிறோம், தேவன் எங்களை விதமாக வைத்திருக்கிறீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உலகமே கைவிட்டாலும் எங்கள் கைவிடாத நேசர், நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். மற்றவர்களை நாங்கள் நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் எந்த சூழ்நிலையும் யாரையும் மன்னிக்கிறவர், யாரை அன்பு செலுத்துகிறவர். அப்பாற்பட்ட அன்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே ஓடத்தக்கதாக உதவி செய்யும். தொடர்ந்து மக்களை ஆசை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபகால் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுநேகமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென்.